ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான். அதை எப்படி சிம்பிளாக, ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஒரு கிளாஸ் அரிசியை ஊற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். அது எப்படின்னா, நம்ம இட்லிக்கு அரைக்கும் போதும் சேர்த்து கொஞ்சம் ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கிறது தான் இது. ஒரு கிளாஸ் அரிசி, அதுக்கு ஒரு கிளாஸ் வெல்லம், ஒரு பாதி தேங்காவை நல்லா துருவி வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு ஏலக்காய். இவ்வளோ தான் இதுக்கு. இதை சேர்த்து வச்சு எப்படி செய்ய போகிறோன்றதை நம்ம பார்த்துக்கலாம். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. வெள்ளத்தை ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். ஒரு 1/4 கிளாஸ் வெல்லம் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு இது ஃபஸ்ட்டு கரையட்டும். தண்ணியில் கரைஞ்சால் போதும், வேறு பாகுலாம் எதுவும் கிடையாது. கரைஞ்ச உடனே அதில் அந்த மண்ணெலாம் இருக்கும், அதனால தான் அந்த கொஞ்சம் தண்ணியில் வச்சு கரைக்கிறது. கரைச்ச உடனே அப்புறம் வடிகட்டி இதில் ஊற்றிடலாம். நல்லா கரைஞ்சிருச்சு, எடுத்து மாவில் வடிகட்டிக்கலாம். நிறுத்திட்டு எடுத்து அவ்வளோதான் வடிகட்டி. இது கொஞ்சம் தண்ணியாகவே இருந்தாலும் நல்ல மாவு தண்ணியாக இருந்தால் சீக்கிரம் வெந்து வந்துடும். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். இனிப்புன்றதால கொஞ்சம் உப்பு போட்டால் தான் அது கரெக்டாக இருக்கும். இப்போ தேங்காய் ஒரு பாதி திருவி வச்சுருக்கோம், அதில் பாதி இப்போ போட்டுக்கலாம், பாதி அப்புறமா போட்டுக்கலாம். கொஞ்சம் ஏலக்காய் பொடி, சர்க்கரை போட்டு அரைச்சி வச்சுருக்கோம், அந்த கொஞ்சம் ஏலக்காய் பொடி. நல்லா தண்ணியாக இருந்ததுன்னா மாவு ரொம்ப ஈஸியாக வெந்து வந்துடும். இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கலாம். இப்போ வானலில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம ஒரு ஸ்டாண்ட் போட்டு வச்சுட்டோம். இப்போ இதை கரைச்சி வச்சுருக்கிறத ஒரு தட்டில் அப்படியே ஊற்றிக்கலாம். இதை அப்படியே கேக்கு மாதிரி தட்டில் ஊற்றி வச்சு கட் பண்ணணும். இதை எடுத்து அப்படியே இதில் வச்சிடலாம். வச்சுட்டு மூடி விட்டு இப்போ நம்ம இதை திறந்து தேங்காய் மீதி வச்சுருந்தோம், அதை மேலே போட்டுக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம போட்டோன்னா எல்லாமே உள்ளே போயிடும். தேங்காவே வெளியில் மேலே அழகாகவே இருக்காது. நிறைய தேங்காய் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நட்ஸ் போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் மூணு வைப்போம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் வெந்து ரெடி ஆகிடும். இப்போ ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். ஒட்டவே இல்லை, ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் ஆற வச்சு கேக்கு மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ அழகாக கேக்கு மாதிரி கட் பண்ணிக்கலாம். எப்படி கேக் மாதிரியே இருக்குது அழகாக. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். என் பிள்ளைக்கு ஃபஸ்ட்டு கொடுக்குறேன். எப்படியா இருக்குங்க, லைட்டாக ஸ்வீட்டாக செம்மையாக இருக்குது. இந்த தேங்காய் இருக்கிறதுனால அதுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக கொஞ்சம் வருது. நல்லாயிருக்கு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.